முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லேண்ட் வந்து நம்ம லீஸில் இருந்து தான் இதை கட்டியிருக்கோம். லீஸ்க்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக், ஒரு தீர்க்க தரிசன ஆலோசனை கிடைச்சதுனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். பெருங்குடியில் இருக்கும்போது ஒரு ப்ராஃபெட் வந்து ப்ராஃபஸி பண்ணாங்க, நீங்கள் இங்கேருந்து என்ன செய்யுங்க, சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் போவீங்க, அங்கே ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு வந்தது. அப்புறம் இன்னொரு ப்ரொஃபெட்டிக் வேர்டில் வந்து இந்த பின்கோடு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிலாம் சொல்லி தான் இங்கே வந்தோம். ஆனால் லீஸ்க்கு எடுக்கும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் லீஸுக்கு எடுப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் லேண்டாக வாங்கிக்கோங்கன்னு வருவாங்க, நீங்கள் வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு வந்ததுனால தான் லீஸ் லேண்டுன்னு பார்க்காம என்ன பண்ணோம், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை போட்டது. அதுபடி இந்த வாரம் வந்து ஓனர் சைட்லேருந்து வந்தாங்க, வந்து ஒரு 10 சென்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ 10 சென்ட் வந்து 60 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய 50% வந்து இந்த வீக்கும் 50% நெக்ஸ்ட் 3 monthsக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இதுவும் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ ஒர்க்கா இதா அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என்றைக்குமே ஓம் பேக்கெட்டை வச்சே பிளான் பண்ணாத. ஏதோ நான் வந்து இப்போ ஓகே 2-3 தேவை சேர்ந்து வந்துட்டா என் பேங்க் அக்கௌண்ட்டே காலி ஆயிரும், பரலோகத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டே காலி ஆயிரும்ன்ற மாதிரி நம்ம மைண்டு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மைண்டு மாறுது. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே ஒரு 30 lakhs ஜஸ்ட் ஃபார் த லேண்ட், அதுக்கப்புறம் ஒர்க்குக்கும் தேவையான மணி இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏப்ரல் தான் லீவு, ஸ்கூல் விட்டாச்சு, நம்ம லைஃப்பை பொறுத்தளவுக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ வேலைக்கு ஆட்கள் வர சொல்லியாச்சு. ஸோ நாளையிலேருந்து வேலை ஆரம்பிக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு பிலீவ் காட் தட் த நீட் வில் பி மெட். சரிங்களா? கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த தேவை சந்திக்கப்படுவதற்காக நன்றி. எஸ், thank you for your faithfulness. We shall possess our possessions. We shall possess our possessions. We shall possess our possessions. சுதந்திரங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். ஆமென். பெரிதும் விசாலமான வாசல்களை தேவன் திறந்து வருகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்துகிற காலத்திலே இருக்கிறோம். அதற்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மளை ஆயத்தப்படுத்துவது மிகவும் அவசியம். ஏன்னா சபை சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவனுடைய அசைவும் அப்படி மேலே ஸ்வயின் ஏறி கீழே வந்துருச்சு. ஏன் கீழே வர்றதுக்கு என்ன காரணமா? அதற்குரிய கலாச்சாரம் இல்லை, ராஜ்யத்தின் கலாச்சாரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்பது எங்கே இருக்கிறதா? இருதயத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றதை பொறுத்து. ஸோ நான் இன்னைக்கு பேசினதை ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனால் இன்னும் அழுத்தி பேச விரும்புகிறேன், இன்னும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். அது ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறதுனால. நாம் தேவனை பார்க்கிறதான விதம், இப்போ நீங்கள் தேவனை பார்க்கிறதான விதம் எப்படி இருக்கலாம்னா,
இந்த மாதிரி இப்படி ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது விக், சரிங்களா? ஜட்ஜ் மாட்டிருக்கிற விக். ஒரு ஜட்ஜ் மாதிரி, ஒரு நியாயாதிபதி. ஒரு நியாயாதிபதியாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, பாவம் எப்படி டிஃபைன் பண்ணப்படுகிறது? தேவனை நியாயாதிபதியா பார்க்கிறோம்னா பாவம் எப்படி டிஃபைன் பண்ணப்படுகிறது? சொல்லுங்க. கீழ்ப்படியாமை. ஸோ தேவனை நியாயாதிபதியா பார்க்கிறோம் அப்படின்னா பாவம் எப்படி தான் டிஃபைன் பண்ணப்படுது? கீழ்ப்படியாமையா டிஃபைன் பண்ணப்படுது. கீழ்ப்படியாமையா டிஃபைன் பண்ணும் பொழுது அதற்கு நீதி எப்படி டிஃபைன் பண்ணப்படுது? கீழ்ப்படியாமைக்கு என்னதுதான் நீதி? தண்டனையா டிஃபைன் பண்ணப்படுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது எங்க தான் நீதி வந்துதான்? இப்படி இருக்கும் பொழுது சிலுவையில் என்ன செஞ்சது? தேவன் நீதி செய்தார். பிதா இயேசுவை தண்டித்தார். பிதாவினுடைய கோபாக்கினை இயேசுவின் மீது வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து சொல்லுங்க, இது சுவிசேஷம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது சுவிசேஷம் அல்ல. மனிதன் பாவம் செஞ்சுட்டான், தேவன் கோபமா இருக்காரு. அதனால மனுஷன் அதற்குரிய தக்க தண்டனை பெற வேண்டும். அந்த தண்டனையை தேவன் ஏன் செலுத்தணும் அப்படின்னா, ஏன் செலுத்தணும்? ஏன் தேவன் எப்படி உள்ள தேவன்? நீதியுள்ளவர். தேவன் நீதியுள்ள தேவனா இருக்கிறதுனால பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா தேவன் நீதியுள்ள தேவன் மாத்திரம் அல்ல, தேவன் எப்படியான தேவனும்? அன்பான தேவனும். ஸோ இவரு பிரைமரியா இவரு இப்படி நியாயாதிபதி. இவர் என்னவாகவும் இருக்கலாம், அப்பாவாகவும் இருக்கலாம். பிரைமரியான இவர் யாரு? இவரு நீதிபதி, நியாயாதிபதி. இஸ் a judge. He is a distant God. எங்கேயோ வெளியில இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார், அங்க மேல உட்கார்ந்துருக்கார். ஸோ இவருக்கு எதுதான் ரொம்ப முக்கியம்? நீதி தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனுஷனை இவர் ஃப்ரீயா என்ன செய்ய முடியாது, இவரால் மன்னிக்க முடியாது, ஃப்ரீயா மன்னிக்க முடியாது. ஏன்? இவருக்கு மேலவே தான் என்ன இருக்குது? இவர் ஏற்படுத்த நியாய பிரமாணம் யாருக்கு மேல இருக்குது? அவருக்கே மேல இருக்கு. ஸோ இவரே எதற்கு உட்பட்டவர்? நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர். ஸோ இவரே மன்னிக்கணும்னு நினைச்சாலும், ஃப்ரீயா மன்னிக்கணும்னு நினைச்சாலும் இவரால் என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. இவர் என்னதான் செஞ்சாகணும்? தண்டனை கொடுத்துதான் இவர் என்ன செஞ்சாகணும்? மன்னிச்சாகணும். இதெல்லாம் குறித்து நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் என்னன்னா, நான் இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்லாம் வைக்கிறேன் போது நம்ம பசங்க வருவாங்க, வந்துட்டு கேட்டுட்டு ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. நம்ம பசங்களும் கேட்டுட்டு இதெல்லாம் சபையில் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்வாங்க. இதெல்லாம் சர்ச்சில் சொல்லி தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்பாங்களா? அப்போதான் வந்து ஏடா அப்புறம் அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் அதுலலாம் என்ன கேட்டீங்கன்னு, என்னன்னா ஒரு இதெல்லாம் ஒரு தடவை 2 தடவை கேட்டால் என்ன செய்ய மாட்டேது, உள்ள மண்டைக்குள்ளே ஏற மாட்டேது. அதனால அப்படியே அது ஒரு செய்தியோட செய்தியாக என்ன செஞ்சிருது, போயிடுது, திரும்ப ஷிஃப்ட் ஆக மாட்டேது. ஷிஃப்ட் ஆக மாட்டேதுன்றதுனால என்ன ஆக மாட்டேது, நம்முடைய வாழ்க்கை முறையும் மாற மாட்டேது. ஸோ அதனால நான் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ 2 விதமாக தேவனை பார்க்கலாம், 2 விதமாக பைபிள் பார்க்கலாம். ஒன்று வந்து எது மூலமா? இந்த நியாயாதிபதி அப்படின்ற ஒரு லென்ஸ் மூலமா, கண்ணாடி மூலமா தேவனை பார்க்கலாம், வேதத்தை பார்க்கலாம். இந்த நியாயாதிபதி லீகல் ஃப்ரேம்வொர்க், லீகல் லென்ஸ், சட்டத்திட்ட அடிப்படையிலே நாம் தேவனையும் வேதத்தையும் பார்த்தோம்னா அவர் பிரைமரியா எப்படி தான் பார்ப்போம்? நியாயாதிபதியா பார்ப்போம்.
அப்போ வந்து பாவத்தை எப்படி தான் பார்ப்போம்? கீழ்ப்படியாமையை தான் பார்ப்போம். அப்போ நீதி எதை தான் பார்ப்போம்? தண்டனையாக தான் பார்ப்போம். அப்போ வந்து சிலுவை வந்து என்னவா பார்ப்போம்? தேவன் இயேசுவை தண்டித்த இடமாக பார்ப்போம். ஆனா இது வந்து என்ன இல்லை, இது சுவிசேஷம் அல்ல. இது இது வேதத்தில் இருக்கிற ஒரு காரியமும் அல்ல. இப்படி காரியங்கள் இல்லை. பாருங்க, வேதத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன் எத்தனை பல வருஷமா எந்த கண்ணாடியை மாட்டி விட்டாச்சு? இந்த சட்டத்திட்ட அடிப்படையில் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நமக்கு மாட்டி விட்டதுனால வேற எதுவுமே நமக்கு என்ன செய்ய மாட்டேது, தெரிய மாட்டேது. ஆனா தேவன் எப்படி இருக்காராம்? தேவன் எப்படி இருக்காரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரா இருக்காரு. ஸோ இவர் இது எப்படி? காட் இஸ் ரிலேஷனல். இந்த தேவன் எப்படி? உறவு சார்ந்த தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறவு சார்ந்த தேவன். ஸோ அவருக்கு நீதி எப்படி முக்கியமோ இவருக்கு ஃபண்டமெண்டலா இவருக்கு என்ன முக்கியம்? உறவு முக்கியம். ஸோ இவருக்கு நீதி முக்கியம் இல்லைன்னு அல்ல. ஸோ இவருடைய நீதியோட டெஃபினிஷன் எது சார்ந்தது? உறவு சார்ந்தது. அவருடைய நீதி டெஃபினிஷன், அந்த தேவனுடைய நீதியோட டெஃபினிஷன் எதை சார்ந்தது? சட்ட திட்டத்தை சார்ந்தது. இந்த தேவனுக்குரிய நீதி எதை சார்ந்தது? உறவு சார்ந்தது. சோ அந்த தேவன் ஆபிரகாம் கீழ்ப்படியாம போயிட்டான். அவனுக்கு என்ன வேணும்னு நினைச்சாரு? தண்டனை வேணும்னு நினைச்சாரு. அந்த தேவன் ஆபிரகாம் ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டான். அவனுக்கு என்ன வேணும்? தண்டனை கண்டிப்பா கொடுத்தாகணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த தேவன் ஆதாம் எப்படி பார்த்தாரு? தன்னுடைய குமாரனா பார்த்தாரு. சோ இங்க பாவம் என்றால் என்ன? இந்த தேவனுக்கு பாவம் என்றால் என்ன? சரி, பிதாவை அறியாமல் இருப்பதுதான் பாவம். இங்க என்னது? நாட் நோயிங் டாடி. சொல்லுங்க, நாட் நோயிங் டாடி. ஏசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு, ஒருவனும் பிதாவை அறியல, ஒருவனும் பிதாவை அறியல, ஒருவனும் பிதாவை அறியல அப்படின்னு சொல்றாரு. No one knows daddy, no one knows daddy. John 17:3 என்ன போட்டிருக்கு? John 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்க, பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்க, நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பரலோகம் போறது நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவன் பரலோகம் அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே இல்லை. பாருங்க, திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப் அப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்கு. யோவான் 17:3 தான் நித்திய ஜீவனை டிஃபைன் பண்றாங்க. இதுதான் நித்திய ஜீவன். எது? இயேசு வெளிப்படுத்துகிற பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்க, இயேசு வெளிப்படுத்துகிற பிதா. ஏன்னா ஆபிரகாமும் பிதாவை வெளிப்படுத்தினாரு, மோசேயும் பிதாவை வெளிப்படுத்தினாரு, தாவீதும் பிதாவை வெளிப்படுத்தினாரு. ஆபிரகாமுக்கு என்ன பேர் இருந்தது? ஆபிரகாமுக்கு என்ன பேருங்க இருந்தது? தேவனுக்கு. ஆபிரகாமுக்கு என்ன டைட்டில்? தேவனுக்கு சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். சிநேகிதன், தேவனுக்கு சிநேகிதன். தாவீதுக்கு என்ன டைட்டில்? இருதயத்துக்கு ஏற்றவன். மோசேக்கு என்ன டைட்டில்? முகமுகமாய் பேசினான். மோசே எப்படியா? முகமுகமாய் பேசினான். ஆனா இவங்கெல்லாம் யார்? இயேசு வந்த உடனே இவங்கெல்லாம் யார் இல்லாம போயிட்டாங்க? இவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் வந்துட்டாங்க? ஒருவனுக்கும் தேவனை பிதாவை தெரியல அப்படின்ற கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. பாருங்க, ஏன்னா ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றேன் பாருங்க. இந்த இதுக்கு பழைய ஏற்பாடு, சரிங்களா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். பழைய ஏற்பாடுல எத்தனை புக்ஸ் இருக்கு? 39 புக்ஸ் இருக்கு. புதிய ஏற்பாடுல எத்தனை புக்ஸ் இருக்கு? 27. எது பெருசு? எது பெரிய நம்பர்? பரவாயில்ல, பிரில்லியன்ட்.
39 தான் பெருசு. 39 புஸ்தகத்துல எத்தனை தடவை தேவனை பிதான்னு சொல்லியிருக்கான்? 15 தடவை. எத்தனை தடவை? 15 டைம்ஸ் தான் என்டையர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஆதியாகமம்ல இருந்து கடைசி புக் என்னப்பா? மல்கியா வரைக்கும் மொத்தமே எத்தனை தடவை தான் போட்டிருக்கு தேவனை பிதான்னு போட்டிருக்கு? 15 தடவை. அதுவும் ஒரு தடவை கூட பர்சனலா கிடையாது. பர்சனலா யாரும் அவரை பார்த்து என்ன சொன்னதில்ல? அப்பான்னு சொன்னார். இஸ்ரவேலுக்கு பிதா, ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவிற்கு பிதா. சங்கீதம் எவ்வளோ பேசியிருக்கான், சாங் ஆஃப் சாங்ஸ் எவ்வளோ பேசியிருக்கான், எவ்வளோ இன்டிமேசிலாம் பேசியிருக்கான். ஆனால் எவனுக்குமே என்ன தைரியம் வரல? மை ஃபாதர், மை ஃபாதர், என்னுடைய பிதா அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கும் தைரியம் வரவே இல்லை. ஒன்லி 15 டைம்ஸ். அதுவும் என்னது? ஜெனரிக். மை ஃபாதர், ஏன் பிதா அப்படின்னு யாருமே சொல்லு. நியூ டெஸ்ட்மெண்ட்ல 27 புக்கை விட்டுருங்க. மொதல் 4 புக் என்னது? காஸ்பல். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல மாத்திரம் பிதா எத்தனை தெரியுமா வந்திருக்கு? 179 தடவை வந்திருக்கு. 179 தடவை வந்திருக்கு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? ஒருவனும் யார் அறியல. வாசிங்க யோவான் 1:18 வாசிங்க. யோவான் 1:18. யாருங்க? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படின்னா பொய்யா? பழைய ஏற்பாட்டுல முகமுகமா பார்த்தான் அப்படின்னு போட்டிருக்குது, பொய்யா? 3 தடவை போட்டிருக்கு மோசையை குறிச்சு. முகமுகமாய் பார்த்தான், முகமுகம். மற்ற தீர்க்கதரிசிட்ட கூட பேசும்போது கூட டென்ஷன் ஆறாரு. ஏய் ஏண்டா, மற்ற தீர்க்கதரிசிட்ட பேசுற மாதிரி நான் மோசைட்ட பேசுறேன், நான் மோசைட்ட எப்படி பேசுறேன்? முகமுகமாய் பேசுறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? ஒருவனும் பிதாவை கண்டதில்லை. சொல்லுங்க, தேவன்ட்ட எல்லாரும் முகமுகமா பேசியிருக்காங்க. சொல்லுங்க, தேவன்ட்ட பேசியிருக்காங்க. ஆனா பிதாட்ட எவனும் பேசினதில்லை. புரியலையா? என்ன குழப்புறான்? மோசே யார்கிட்ட தான் பேசினான்? அவனை எப்படி பார்க்கறான்? தேவனா பார்த்து பேசுறான். ஆனா அவரை பிதாவை யாரும் என்ன செய்யல? பார்க்கல. ஒருவனும் பிதாவை பார்க்கல. பாருங்க, அவர் மடியில் இருக்கிற குமாரனை தம் அல்லாமல். சோ பிதாவை அவர் இருக்கிற வண்ணமாக பிதாவை நித்தியமா அறிந்தது யார் தானா? இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி அறிய முடியல, அந்த மாதிரி யாராலையும் அறிய முடியல. சோ இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவனுக்கு பாவம் என்பது என்னது? சொல்லுங்க. பிதாவை அறியாம இருப்பது. சோ இந்த தேவனுக்கு நீதி என்னது? இந்த தேவனுக்கு நீதி என்னது? சொல்லுங்க. உறவு என்ன செய்யணும்? திரும்ப இருந்த நிலைமைக்கு என்ன செய்யணும்? ரெஸ்டோர் ஆகணும். உறவு என்ன செய்யணும்? இருந்த நிலைமைக்கு ரெஸ்டோர் ஆகணும். அதுதான் இந்த தேவனுக்கு என்னது? நீதி. அதுதான் சங்கீதக்காரனே சொல்றான் 51ல, ஆண்டவரே நீங்க ஏதோ ரத்த காட்டேரி நினைச்சிட்டு இருக்கானுங்க எல்லாரும். உமக்கு நீதின்றது ரத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரத்தம் தான் உங்களுக்கு வேணும்னா நான் என்ன செஞ்சிருவேன்? எவ்வளவு நாளும் கொடுத்துருவேன். ஆனா நீர் எதிர்பார்ப்பது என்னது? நொறுங்குண்ட இருதயத்தை எதிர்பார்க்கிறீர். சொல்லுங்க, நொறுங்குண்ட இருதயம். என்னதுங்க? எல்லா ஸ்பெல்லிங்கும் மறந்து போச்சு பாருங்க. நொறுங்குண்ட இருதயம். A contrite heart, a broken heart is what you want. You want my
ஹார்ட். சொல்லுங்க, யூ வாண்ட் மை ஹார்ட். நீர் கேட்கிறது என்னது? என்னுடைய இருதயம். ஸோ இப்படிப்பட்ட தேவன் மனுஷனை படைச்சாராம். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி மீனை உண்டாக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணாராம்? தண்ணிட்ட பேசினாராம். மரத்தை உண்டாக்கும் போது மண்ணிட்ட பேசினாராம். ஸ்டாரை உண்டாக்கும் போது எதுகிட்ட பேசினாராம்? ஆகாயத்து விரிவிட்டு பேசினாரு, கேஸஸ்ட பேசினாரு. ஸோ மனுஷனை உண்டாக்கும் போது எங்க பேசினாராம்? ஸோ மனுஷன் எங்க வந்துட்டான்? சொல்லுங்க, சென்டர்ல வந்துட்டான். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவினர் ஒன்னா இருக்கிற இடம், த ஓவர்லாப்பிங் மியூச்சுவல் இன்டுவெல்லிங், ஒருவருக்குள் ஒருவர் வாசமா இருப்பது. அந்த இடத்துக்குள்ள யார் வந்துட்டா? மனுஷன் வந்துட்டான். ஸோ மீனுக்கு தண்ணி எவ்வளவு அவசியமோ, மரத்துக்கு மண் எவ்வளவு அவசியமோ, ஸ்டாருக்கு எவ்வளவு கேஸஸ் அவசியமோ, மனிதனுக்கு எது அவசியம்? திரியேக உறவு. சொல்லுங்க, திரியேக உறவு. திரியேக உறவுனா என்னங்க? திரியேக உறவுனா என்னது? திரியேக உறவை எப்படி நம்ம விளக்குவோம்? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? மற்ற உறவுகளுக்கும் இந்த உறவுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உறவு என்னவா? மற்றவர்களை மையமாக கொண்டது. இது என்னது? அதர் சென்டர்ட். சொல்லுங்க, அதர் சென்டர்ட். மற்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தேவன் பார்த்தோம்ல, சட்டத்திட்ட அடிப்படையில் தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யாரு? அவர் இப்படி செல்ஃப் சென்டர்ட். ஏன்னா அவர் 3 பேர் இல்லை பாருங்க, ஒரு சிங்கிள் ஆளு. அவர் தனியா எதுவுமே உண்டாக்குறதுக்கு முன்னாடி யார் தான் பார்த்துட்டு இருந்தாரு? தன்னை தான் பார்த்துட்டு இருந்தார். இது என்னது? அதர் சென்டர்ட், செல்ஃப் எம்டிங். சொல்லுங்க, மியூச்சுவல் இன்டுவெல்லிங். ஒருவர் வாசமாயிருப்பதும், தன்னை வெறுமையாக்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதும், மற்றவர்களை மையமாய் வைத்து வாழ்வதும் தான் இந்த உறவின் மேன்மை. இந்த மாதிரி உறவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சொல்லுங்க, this is your home. This is your home. Trinity is your home. திருத்துவ தேவன் தான் உங்களுடைய வீடு, பரலோகம் அல்ல. சொல்லுங்க, பரலோகம் அல்ல. பரலோகமே யாருக்குள்ளதான் இருக்கு? இவங்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் தேவன் பரலோகத்தில் இருக்கார், தேவன் பரலோகத்தில் இருக்காருன்னு. ஆனா பரலோகம் எங்கதான் இருக்குது? இவங்களுக்குள்ளதான் இருக்குது. ஸோ இந்த உறவிற்கென்று நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த உறவுக்கென்று உருவாக்கப்பட்டும் நாம அந்த பழைய தேவனே நம்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்ட் காட், அந்த நியாயாதிபதி ஆகிய தேவனை நம்பிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? அவர் ஃபுல்லாவே எதுல தான் வாழ்றாரு? சட்ட திட்டம், நன்மை தீமை அப்படின்ற அறிவுல தான் வாழ்றாரு. ஸோ நமக்குள்ளேயே என்ன செஞ்சிடும்? ஒரு லைன் வந்துடும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது. ஸோ நம்மளையே 2 போர்டா போட்டுருவார் அவரு. The okay me, the not okay me. என்னங்க? ஓகே, இது என்னது? நாட் ஓகே. நமக்குள்ளே 2ஆ பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் இந்த நல்ல நாய், வெள்ளை நாய், கருப்பு நாய், அப்படி இப்படிலாம் சொல்லி. ஸோ நமக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் வந்துடுது, நமக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துடுது. ஸோ இந்த நல்ல நாயை என்ன பண்ணலாமா? இவர் இங்க மேல உட்காந்துருக்காரு. இவர் மேல எப்படி உட்காந்துருக்காரு? ஏலியன் மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. இவரை இவங்க என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணி, கன்ஃபஸ் பண்ணி, இது பண்ணி, அது பண்ணி, இதுக்குள்ள போகணும். இங்க இருக்கிறவன் இவரை ரீச் பண்ண ட்ரை பண்றது பேர் தான் என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மதம் பிடிச்சு தெரியாதீங்க. இங்க இருக்கிறவன் அவரை ரீச் பண்றதுக்கு முயற்சித்து மேல ஏறுறது தான் என்னதுங்க? மதம். இதுல இந்த நாட் ஓகேமி இருக்க பாருங்களேன். இந்த நாட் ஓகேமியை ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சிரும். இந்த ஸ்கிரீன் போட்டு மறைச்சிரும். அந்த நாட் ஓகேமிக்குள்ள ஃபுல்லா இருக்கிறது என்னதான்? பெயின். அதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா என்னது?
வலி, வேதனை. இந்த வலி எதனால வருது? இந்த வலி எதனால வருதுன்னு சொல்றேன். உறவு என்ன செய்யுது? உறவு டிஸ்கனெக்ட் ஆறதுனால எப்படி இந்த வலி என்ன செஞ்சுட்டே இருக்கு? கூடிக்கிட்டே இருக்கு. நமக்குள்ளேயே இருதயத்துல அன்டோல்டு பெயின் இருக்கு பாருங்க. அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, பார்க்க விரும்புறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த தேவனுக்கு எதை பிடிக்காது? எந்த ஏரியாவை பிடிக்காது? இந்த பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்னா என்னங்க? கருப்பு ஓட்டன்னு சொல்லாதீங்க. பிளாக் ஹோல்னா யூனிவர்ஸ்ல ஒரு இடம் இருக்கு பாருங்க. அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற இடம், அதுல என்னதான் லைட் போனாலும் லைட் அப்படின்னு உறிஞ்சிருமா? ஆனாலும் என்னவா தான் இருக்குமா? டார்க்கா தான் இருக்குமா? என்னதான் போனாலும் அப்படின்னு உறிஞ்சிரும், ஆனாலுமே அது என்னவா தான் இருக்கும்? டார்க்காவே தான் இருக்கும். எவ்வளவு வெளிச்சம் போனாலும் உறிஞ்சிட்டே இருக்குமே, ஆனாலும் டார்க்னஸ் குறையவே குறையாது. அந்த ஏரியாவை பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? பிளாக் ஹோல் அப்படி சொல்றாங்க. ஸோ நம்முடைய இருதயத்திலையும் சோல், நம்முடைய ஆத்மாலையும் என்ன உண்டாயிருது? பிளாக் ஹோல் உண்டாயிருது. உறவு டிஸ்கனெக்ட் ஆகும் பொழுது, whenever there is a disconnection, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து இப்படி சொல்லுங்க, you are made for connection. You are made for connection. நீங்க எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கீங்க? உறவிற்காக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளாக பேசினது நிமித்தம் நீங்க எதனால தான் உண்டாயிருக்கீங்க? உறவிற்காக, உறவினாலே. சொல்லுங்க, உறவினாலே, உறவிற்காக. அரவணைப்பினாலே, அரவணைப்பிற்காக. முத்தத்தினாலே, முத்தத்திற்காக. நம்ம உண்டாக்கப்பட்டதின் நோக்கமே என்னதான்? ஃபார் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவு, கனெக்ஷன். அது டிஸ்கனெக்ட் ஆகும் பொழுது உள்ள என்ன உண்டாகுது? பெயின் உண்டாகுது, வலி உண்டாகுது. அது மாத்திரம் இல்ல, அதோட சேர்ந்து ஏதோ ஒரு ட்ராமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ட்ராமான்னு என்ன? அசம்பாவிதம். ட்ராமா, அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுதான்? ஆண்டவர் ஒரு அதை வந்து ரெண்டு விதமா டீல் பண்றோம். ஒன்று வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ். சொல்லுங்க, ஃப்ராக்மெண்ட்ஸ். ஃப்ராக்மெண்ட்ஸ்னா என்ன? புரோக்கன் பீஸ், உடைந்த துண்டு. உடைந்த துண்டு. ஸோ ஆண்டவர் நம்மளை எப்படி டிசைன் பண்ணியிருக்காராம்? நம்மளுடைய ஆத்மா, சோல் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா, அந்த நேரம் நடக்கும் பொழுது அந்த ஒரு பார்ட், ஆத்மாவோட ஒரு பார்ட் தனியா பிஞ்சு வந்து தனியா சுத்திக்கிட்டு இருக்குது. கிருக்கு. அதுலயும் என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குது? வலி இருக்கு. ஆனா இப்படி பிரிஞ்சு வர்றது நல்லதா கேட்டதா? பிரிஞ்சு வர்றது நல்லதா கேட்டதா? ஃப்ராக்மெண்ட். இப்படி ஃப்ராக்மெண்ட் ஆறது நல்லதா கேட்டதா? நல்லது. ஏன்? ஃப்ராக்மெண்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 10 வயசுல ஒரு அசம்பாதம் நடக்குதுன்னா, ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அது தனியா போய் உட்காந்துக்கும். நீங்க மீதி பீஸை வச்சு என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பீங்க. ஃப்ராக்மெண்ட்டே ஆகல அப்படின்னா நீங்க 10 வயசுலயே அதுலயே ஸ்டக் ஆயிருவீங்க. அதுலயே என்ன செஞ்சிருவீங்க? அந்த இன்சிடென்ட்லயே ஸ்டக் ஆயே இருப்பீங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க, அதே ஃபீலிங்லேயே வாழ்நாள் ஃபுல்லா வாழ்றீங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால ஆண்டவர் எப்படி பண்ணிருக்காரு? ஃப்ராக்மெண்ட் ஆற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ தனியா அது போய் தனியா போய் உட்காந்துக்குது. இப்படி 5 வயசுல ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, 10 வயசுல ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, அப்புறம் 30 வயசுல ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, அப்புறம் 16 வயசுல ஐ லவ் யூ சொல்லி ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, அப்புறம் 25 வயசுல கல்யாணம் ஆகி ஒரு ஃப்ராக்மெண்ட்டு. இப்படி சொல்லி ஏகப்பட்ட ஃப்ராக்மெண்ட்டா என்ன செஞ்சிட்டு இருக்கு? தனித்தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கு. தனித்தனி துண்டுகளா, பிஞ்ச துண்டுகளா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வந்து உட்காந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இதுல வலி மாத்திரம் இல்ல, இதுல வேற என்னென்ன இருக்கு? அந்த வலியை உண்டாக்குன சம்பவம் இருக்கு. சம்பவம்னா என்ன? அதுல என்னென்னங்க இருக்கும்? அதுல சில ஆட்கள் இருப்பாங்க, சில வார்த்தைகள் இருக்கும், சில இடங்கள் இருக்கும்.
ஸோ என்ன ஆகுது, நீங்கள் இப்படி வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும் பொழுது இதில் எதுலையாவது இருக்கிற, இதில் எந்த இந்த இந்த இதில் 1 2 3 4 இந்த 4 இதில் இருக்கிற எதுலையாவது ஒரு இருக்கிற சம்பவமோ, ஒரு ஆளோ, ஒரு வார்த்தையோ, அந்த இடமோ வந்துருச்சுன்னா இந்த ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணுமா, இந்த ஃபுல் சோலை டேக் ஓவர் பண்ணிடுமா. இந்த பிஞ்ச துண்டு என்ன பண்ணிடுமா, முழு ஆத்மாவை டேக் ஓவர் பண்ணி, அந்த ஃப்ராக்மெண்ட் உண்டாகும் பொழுது எத்தனாவது வயசுல எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்ப ரியாக்ட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இப்ப சில நேரம் ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாங்க அப்படின்றாங்க, என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னா அது என்னது? என்னது? fragment is taking over. fragment is taking over. ஒரு காயம் வந்துருது, அந்த காயத்துல ஒரு வலி இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு நபர் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு இடம் இருக்கு. நீங்க அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாம் என்ன புரியாத மாதிரி ஒரு மாதிரி பாக்குறீங்க. புரியுதா புரியலையா? இப்ப இந்த வழியெல்லாம் இருக்கீங்கள, இப்ப இந்த வழி என்ன பண்ணணும்? ஏதாவது ஸ்கிரீன் போட்டு என்ன செய்யணும்? மறைக்கணும். யார்கிட்ட இருந்து? கடவுள்கிட்ட இருந்து மறைக்கணும். யார்கிட்ட இருந்து மறைக்கணும்? நம்மகிட்ட இருந்து மறைக்கணும். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து மறைக்கணும்? நம்மகிட்ட இருந்து மறைக்கணும். அப்புறம் மற்றவங்ககிட்ட இருந்து மறைக்கணும். இவங்க 2 பேர்ட்ட இருந்து ஏன் மறைக்கணும்னு நினைக்கிறோம்? நம்மகிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளே இதை பார்க்க விரும்புறது இல்லை. நம்மளே ஸ்கிரீனை திறந்து எதை பார்க்க விரும்புறது இல்லை? இதை பார்க்க விரும்புறது இல்லை. திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அப்படின்னு வரும்போதே அப்பதான் நமக்கே தெரியுது. மற்றவன் எப்படி ஷாக் ஆகி உட்காந்துருக்கானோ அதே மாதிரி தான் யாரும் ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. நம்மளும் ஏன்டா இப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்றோம் அப்படின்ற ஷாக்ல நம்மளும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளும் பார்க்க விரும்புறதில்லை, மற்றவர்களையும் பார்க்க விடுவதில்லை. ஏன் அப்படின்னா என்னன்னா, யாரு பார்க்க விரும்பல நினைக்கிறோம்? இந்த உட்காந்துருக்காரு இந்த ஜட்ஜ் அதை என்ன செய்யறது இல்ல, பார்க்க விரும்புறதில்லை. இந்த தேவன் அதை பார்க்க விரும்புறதில்லை. சோ தேவன் வெறுக்கிறதை நாம என்ன செய்யணும்? வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவன் எதை வெறுக்கிறாரு? இதை வெறுக்கிறார். இதை வெறுக்கிறதுனால நம்மளும் இதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இதை வெறுக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிளாக் ஹோல், சொல்லுங்க, பிளாக் ஹோல் இருக்கும் பொழுது யாரோடையும் நீங்க என்ன செய்ய முடியாது? நெருங்கி பழக முடியாது. திரும்ப இட் brings us to what? டிஸ்கனெக்ஷன். இது ஒரு சைக்கிள் மாதிரி போகுது பாருங்க. டிஸ்கனெக்ஷன் தான் இது கொண்டு வருது, பிளாக் ஹோலை கொண்டு வருது. திரும்ப அந்த பிளாக் ஹோல் எதை வலுப்படுத்துது? டிஸ்கனெக்ஷனை வலுப்படுத்துது. திரும்ப அது என்னது, எதை வலுப்படுத்துது? பிளாக் ஹோல. சோ இது அப்படியே சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. டிஸ்கனெக்ஷன், பிளாக் ஹோல், டிஸ்கனெக்ஷன், பிளாக் ஹோல். உறவு பிய்யுது, வலி உண்டாகுது, வலி உண்டாகிறதுனால உறவு பிய்யுது, அப்படியே டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும். சோ டிஸ்கனெக்ஷன், கனெக்ஷன் கோல் இல்லாம என்னவாயிருது? உறவு கோலா இல்லாம என்னவாயிருது? சேஃப் டிஸ்டன்ஸ். ஜனங்கள்ட்டையும் தேவன்ட்டையும் எல்லார்ட்டையும் என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்? சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன். சண்டே போனோமா, சர்வீஸ் அட்டன் பண்ணோமா, அவருக்கு ஒரு சலாம் போட்டோமா, 5 ரூபா காணிக்க போட்டோமா, வந்தோமா. வீட்லயும் என்ன ஆயிருது? அதே மாதிரிதான். வரோமா, பிள்ளைங்களுக்கு செய்யறோமா, சம்பாதிக்கிறோமா, பில் கட்டுறோமா, எல்லாம் வண்டி ஓடுதா, பிரச்சனை. கனெக்ஷன், உறவு, இருதயம் அப்படிலாம் போனா என்ன செய்யுது? தேவையில்லாத பிரச்சனைகள். என் கர்மத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கு, உன் கர்மத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே என் கோவமே என்னால தாங்க முடியல, 2 கோவமும் சேர்ந்து வேண்டாம் வேண்டாம் மூடிரு. டிஸ்கனெக்ட், சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கு. அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகுதுப்பா? யோசிச்சு பாருங்க. மீன் சொல்லுது, தண்ணியில இருந்தாதாங்க பிரச்சனை, தண்ணியை விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு மீன் சொல்லுச்சுன்னா என்ன ஆகும்? மரம் சொல்லுது, இந்த மண்ணில் இருக்கிறனால தான் கண்ட எறும்பு மேலே ஏறுது, மண்ணில் இருந்து அப்படியே ஒரு 2 அடி மேலே போயிட்டோம்னா அப்படின்னு மரம் சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்? மரம் பட்டு போயிடும், துடிக்கும் மீன். ஸோ வாழ்க்கையில் மீனிங் இருக்காது,
அர்த்தம் இருக்காது, பர்பஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்? நம்ம பக்கத்துல பலார்னு அரைஞ்சு சொல்லுங்க. உருவாக்கப்பட்டதே உறவிற்காக. உருவாக்கப்பட்டதே உறவிற்காக. உருவாக்கப்பட்டதே உறவிற்காக இருக்கும் பொழுது அந்த உறவுல நம்ம கனெக்ஷன்ல இல்லைன்னா நம்ம எப்படிதான் இருக்கும்? வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸா இருக்கும். இதே பெயின் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா கடைசியில் இதுதான் சொல்யூஷன், சூசைட், தற்கொலை. இருந்து என்னதான் புண்ணியம்? இருந்து என்னதான் புண்ணியம்? கடவுள் முடிச்சுட்டா எல்லாம் சால்வ் ஆயிரும். புரியுதுங்களா ப்ராப்ளம்? சோ இப்ப இது என்ன செய்யணும்? கீழே வைக்கணும். பிளாக் ஹோல் இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய மேட்ரு பண்ணி 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 இந்த பிளாக் ஹோல்ல இப்படி ஃப்ராக்மெண்டட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு. இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்லையும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பொய் உட்கார்ந்துருக்கு. அதுதான் கேன்சரே. இது எது கேன்சரு? பொய். ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது பிசாசு ஒரு பொய் அதுல ரிலீஸ் பண்றான். என்னன்னா அது ஐ ஆம் நாட் இருக்கும் பாருங்க. ஐ ஆம் நாட் வேல்யூபிள், ஐ ஆம் நாட் அக்செப்டபிள், நான் விலையேறப்பட்டவன் அல்ல, நான் அன்பு கூறப்பட்டத்தக்கவன் அல்ல, நான் நல்லவன் அல்ல, நான் அல்ல, ஐ ஆம் நாட், ஐ ஆம் நாட், ஐ ஆம் நாட் சக்சஸ்ஃபுல், நான் வெற்றி பெற்றவன் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு பிளாக் ஹோல்குள்ளேயும் என்ன இருக்குது? நான் அல்ல அப்படின்னு ஒரு பொய் உட்கார்ந்துருக்கு. அந்த பொய்யை நம்ம நம்ப 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 அதுதான் என்னவா மாறுதான்? மனசுல அரணா மாறுதான். இதான் என்னவா மாறுதான்? ஸ்ட்ராங் ஹோல்ட், அரண். சோ அது ஒரு பொய் மேல ஒரு பொய், ஒரு பொய் மேல ஒரு பொய், ஒரு செங்கல் மேல ஒரு செங்கல் மாறி அது என்னவாயிருது? இப்ப அரணா மாறிடுது. அரணா மாறின உடனே உள்ள வந்து யார் உட்காந்துக்கிறா? டீமன்ஸ் உட்காந்துக்குது. பிசாசு வந்து உள்ள உட்காந்துக்குது. எங்க உட்காந்துக்குது? அந்த பொய்ல, பிளாக் ஹோல்ல. ஒவ்வொரு பிளாக் ஹோல்லயும் உட்காந்துக்குது பாரு. இதுல தான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வந்துடுறாங்க. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்ன உடனே அப்படியே அவங்க ஒரு மாதிரி ஆட ஆரம்பிப்பாங்க. வெளியவா, ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு 10 ரூபா நான் இப்ப வெளிவா வெளிவானா நீங்க எல்லாம் ஆட ஆரம்பிப்பீங்க. வாந்திலாம் எடுக்க வச்சு ஒரு மாதிரி பேதிலாம் வர வச்சு உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ரெண்டு ஒரு மாதிரி ஜீரணிக்காவே இருந்து வாந்தி எடுத்துட்டா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இவனுங்களுக்கும் என்ன ஏதோ டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, வாந்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போறது. போய் 2 வாரத்தில் திரும்ப வந்து நிற்பானுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லி வீட்டை இடி. ஆளை மாத்திரம் வெளியே தள்ளிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, வீடு அடிக்காம திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டே இருப்பான்? வந்துகிட்டே இருப்பான். இதுல வீடு என்னதுங்க? பொய். சொல்லுங்க, பொய் தான் பிசாசுடைய வீடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய் தான் பிசாசுடைய வீடு. I am not acceptable, I am not valuable, நான் அன்பு கூறப்பட்டவனாக இல்ல, நான் வெளியேறப்பட்டவனாக இல்ல, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற பொய்யை நம்புறீங்க பாருங்க. அதுதான் என்னதுங்க? It is the problem, that's the problem. அங்க அந்த பிளாக் ஹோல்குள்ள அப்படின்னு ஊதி விட்டுறான் பொய்ய. Whisper of evil. இதுல என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஜனங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுங்களேன், சூப்பரா சொல்லுவாங்க. அந்த பொய்யெல்லாம் அப்படியே அப்படியே ரொம்ப அப்படியே உணர்ந்து பேசுவாங்க. யாருமே நேசிக்கிறது இல்லைங்க,
நான் எது தொட்டாலும் விளங்காம போகுது. இதெல்லாம் யார் சொல்றதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க தான் சொல்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா யாரோடைய அப்படியே மைக்க வாங்கி பிடிச்சி வாய்க்குள்ள விட்டுருக்காங்க? பிசாசு. ஆனா அவங்ககிட்ட போய் கேளுங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, ஆண்டவருடைய சத்தமே கேட்க மாட்டேது. ஏண்டா பிசாசு பேசுற மாதிரி இவ்வளவு தெளிவா கேக்குது உனக்கு? ஆண்டவர் ஏதாவது இல்ல நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு தாட் வரும்ல, அந்த தாட் என்ன நினைச்சுக்கோங்களா, இது ஏன் தாட், இது ஆண்டவர் பேசல, இது நானே யோசிக்கிறேன் போல இருக்கு, அதனால இதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவர் மாத்திரம் இவன் சொல்றதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்றது, அப்படியே அக்ரி பண்றது. அதுக்கு ப்ரூஃப் காட்டுவான் பாருங்க. இந்த ஒவ்வொரு பொய்யுக்கும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ரூஃப் காட்டுவான். தான் சொன்னேன், பேதுருக்கு நைட்டு ஃபுல்லா மீன் கிடைக்கலையா, ப்ரூஃப் காட்டுறான். பாரா நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணி ஒரு தவக்கா குஞ்சு கூட உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் ஒன்னு என்ன செஞ்சிட்டார், கை விட்டுட்டார். நீ வேஸ்ட், ஐ ஆம் வேஸ்ட், ஐ ஆம் a failure அப்படின்றத என்ன சொல்றான், நைட் சொல்றான். ஐ ஆம் a failure, ஐ ஆம் நாட் சக்சஸ்ஃபுல், ஐ ஆம் நாட் சக்சஸ்ஃபுல், நான் அல்ல அப்படின்ற ஒரு பொய் என்ன செய்யறான், நைட் ரிலீஸ் பண்றான். அடுத்த நாள் ஜீசஸ் வந்துட்டாரு, 2 போட் ஃபுல்லா ஃபிஷ் கொடுத்துட்டாரு. அப்படியே போட்லாம் கீழே உள்ள ஜொங்கின்னு இறங்குது. அப்பையும் ஒரு பொய் சொல்றான், டேய் நீ இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன் அல்ல. உடனே இயேசுவை பார்த்து என்னை விட்டு சொல்லுங்க, எதனாலும் யூஸ் பண்ணுவான் போய் சொல்ல. கல்யாணம் ஆகாமே இருந்ததே, அப்ப என்ன சொன்னான், கல்யாணமே ஆகாது உனக்கு, நீ உன்னை யாருமே விரும்புறது இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் உன் ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபிக்ஸ் ஆன உடனே நீ இதற்கு இந்த இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு தகுதியே அல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு ஏண்டா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவான். ஆமொத்தத்துக்கு அவன் எல்லா சிச்சுவேஷனையும் என்ன செய்யறான், பொய் சொல்றதுக்கு பயன்படுத்துறான். பொய், ஆன்டாலஜிக்கல் லைன்னு சொல்றோம். ஆன்டாலஜினா பீயிங், பீயிங், நாம் எப்படி இருக்கிறோம், அந்த நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல எதை விதைக்கிறானா, பொய்யை விதைக்கிறான். சோ நமக்கே இது வந்து நல்லா கவனிங்க. இப்ப இதெல்லாம் யார் செய்யறது, யார் செய்ய விரும்புறது இல்ல, பார்க்க விரும்புறது இல்ல. அப்போதைக்கு இதே இந்த பிராக்மெண்ட் என்ன செய்யுது, டேக் ஓவர் பண்ணுது. டேக் ஓவர் பண்ணி அது செட்டில் ஆறக்கே 3 நாள் ஆயிரும். இந்த பிராக்மெண்ட் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிராக்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகி இந்த பிராக்மெண்ட் டேக் ஓவர் ஆயிடுச்சுன்னா அது செட்டில் ஆறக்கே கலங்கின தண்ணி அப்படியே கலக்கி விட்ட மாதிரி, சாக்கடை கலக்கி விட்ட மாதிரி அது அப்படியே செட்டில் ஆறக்கு என்ன செய்யுது, 3 நாள் ஆகுது. அடுத்து ஒரு 2 நாள் நல்லா இருப்பான், அடுத்து திரும்ப 5ஆவது நாள் இன்னொன்னு டிஸ்டர்ப் பண்ணி விட்டு இந்த பிராக்மெண்ட் வந்துடும் அடுத்து. அப்புறம் அது இப்படியே வாழ்க்கை போகுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு சால்வேஷன் ஸ்கீம் சொல்லுங்க, எல்ஐசி ஸ்கீம் மாதிரி இதுக்கு ஒரு சால்வேஷன் ஸ்கீமும் பிசாசு கொடுக்குறான் பாருங்க. சொல்யூஷனும் அவனே கொடுக்குறான், பிரச்சனையும் அவன் தான் ஏற்படுத்துறான், சொல்யூஷனும் அவனே கொடுக்குறான். சொல்யூஷன் எப்படி கொடுக்குறான், ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றான்னா, சுய மீட்பு. முதல் ஸ்கீம் என்னங்க, செல்ஃப் சால்வேஷன். இந்த ஸ்கீம்ல நீங்க இந்த திட்டத்தில் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இதோடைய இந்த திட்டத்துடைய இது என்னதுன்னா, ஐ ஆம் நாட் பட் ஐ கேன் பி. என்னது, நான் அல்ல, அதை உறுதியா நம்புறோம். நான் அன்பு கூறப்பட்டவனாக அல்ல, நான் விலையேறப்பட்டவன் அல்ல அப்படின்ற உறுதியா முடிவு பண்ணுவோம். ஆனா இன்னும் முயற்சித்தால் என்னது, ஒரு நாள் முயற்சி திருவினையாக்கும். நான் பரிசுத்தவான் அல்ல, ஆனால் ஒரு நாள். இந்த திட்டத்தில் யார் ஜாயின் பண்ணிருக்கா, எல்லா சர்ச்சும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த பிசாஸ், இந்த ஏஜென்ட் வந்து வாசல்லே நிப்பான், புல்பிட்ல கூட நிப்பான். You are not but you can be. நீ இப்படி இல்ல, ஆனா நீ என்ன செய்யணும், ட்ரை
ட்ரை பண்ணுவான், ஓடுவான். ஆனா என்ன, ட்ரெட்மில்லையே ஓடுவான். ஏரியா விட்டு நகர்ந்த மாதிரியே இருக்காது, வேர்த்து கொட்டும், இருதயெல்லாம் படணும். ஆனா எங்கேயுமே நகர்ந்திருக்க மாட்டான், ஏன்னா ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கான். I am not but I can be. நான் அன்பு கூறப்பட்டவனாக அல்ல, ஆனா நான் இன்னும் பாத்தீங்கன்னா பிஸினஸ். இந்த ஆட்கள் எப்படி இருப்பாங்க? பிஸியா இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, கடும் முயற்சி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்டர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, மண்டே இந்த மீட்டிங், டியூஸ்டே அந்த மீட்டிங், வெனஸ்டே விமென்ஸ் மீட்டிங், தேர்ஸ்டே டாக்ஸ் மீட்டிங், அப்புறம் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர், சாட்டர்டே இது, அப்புறம் சண்டே இது, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே பிஸியா இருப்பாங்க. 2 நிமிஷம் வீட்டுல இருந்தாலும் அதுலயும் போன்ல ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. யாருக்காது ஏன் அவர் தனியா இருந்தாருன்னா எது வெளியே வரும்? பிளாக் ஹோல் வெளியே வருது. தனியா அவர் 2 நாள் ஊழியம் கிடையாது, எதுவும் கிடையாது, போன் கிடையாது, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தனியா 2 நாள் ரூம்ல விட்டு பாருங்க, பைத்தியம் முடிச்சிடும். ஏன்? என்ன வருது? தனியா இருந்தா என்னங்க வெளியே வருது? பிளாக் ஹோல் வெளியே வருது. ஆனா அதனால அவர் தன்னை பிஸியா வைக்கிற ட்ரை பண்றாரு. அவர் அதுல எதுல பிஸியா இருக்காரு? ஊழியத்துல பிஸியா இருக்காரு. ஊழியத்துல பிஸியா இருக்கிறதுனால அவர் என்ன நினைச்சுக்கிறாரு? யாரை சேவிக்கிறதா? தேவனை சேவிக்கிறது. சில பேர் ஊழியம் இருக்காங்க, சில பேர் என்ன இருக்காங்க, தங்களுடைய சொந்த வேலை 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 வேலை. ஒய்ஃப்ட்ட பேசுறது இல்ல, பிள்ளைங்கிட்ட பேசுறது இல்ல, பிள்ளைங்கிட்ட விளையாடுறது இல்ல. ஒய்ஃப் பிள்ளைங்க கேட்டா யாருக்காக பண்றேன்? யாருக்காக பண்றேன்? அதான் ஒருத்தர் கேட்டாரு தான் பையன்ட்ட, உனக்கு என்னடா குறை வச்சேன்? கார் கொடுத்தேன், பைக் கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், சட்டை கொடுத்தேன், இது கொடுத்தேன். அவன் சொன்னா, உங்க டைமை தவிர எல்லாம் கொடுத்தீங்க. உங்க டைமை தவிர எல்லாம் கொடுத்தீங்க. யாருக்காக பண்றேன்? ஏன் பிஸியா இருக்கு? இதுதான் ரொம்ப இந்த திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஏன்னா அவங்க பிலீவ் பண்றாங்க. ஒரு பக்கம் ஷுவரா என்ன பிலீவ் பண்றாங்க? I am not in பிலீவ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஷுவரா என்ன பிலீவ் பண்றாங்க? பட் ஒன் டே ஐ வில் பி. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அப்படியே போயிட்டே இருப்பாங்க பாருங்க. சட்டக்குன்னு உடஞ்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருவாங்க? சட்டக்குன்னு உடஞ்சு அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஆண்டவர் எவனா பேசுனேன், எவன்ட்டாவது எவனாவது பைபிள் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்க கொன்னே போடுவேன். கிராஜுவலா பின்வாங்கி போக மாட்டான். எப்படி? சட்டக்குன்னு உடஞ்சு, டமால்னு உடஞ்சு, டம்னு உளுந்து, எதாவது ஒரு அடல்ட்ரிக்குள்ள உளுந்து, அப்படிதான் அவன் வெளியே வருவான். ஒரு ட்ராமா தான் இவனை, இட் வில் வேக் ஹிம் அப். உடஞ்சிருவான். செல்ஃப் சால்வேஷன். அடுத்த திட்டத்துல இருக்கிறது. அடுத்த திட்டம் சொல்லுங்க. அடுத்த திட்டம். இது பிடிக்கலன்னா இன்னொரு திட்டம் இருக்கு, சொல்லுங்க. இது பிடிக்கலன்னா என்ன திட்டம் இருக்குன்னா டினாயல். இதுவும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச திட்டம். டினாயல்னா என்ன? வெறுப்பு கூட இல்ல, மறுத்துட்டே இருப்பாங்க. பிளாக் ஹோலா? பிளாக்னா என்ன? பிளாக்னால எனக்கு மீனிங் தெரியாது, பிளாக்கும் தெரியாது, ஹோலும் தெரியாது. எனக்கு பிரச்சனை இல்ல. டினாயல். எனக்கு பிளாக் ஹோல் பிரச்சனைலாம் கிடையாது. நல்லா தானே இருக்கேன், ஏன் எனக்கு என்ன குறைச்ச அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்ககிட்ட நெருங்கி பழகுனீங்கன்னா அப்படின்வாங்க. வெளியில எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, ஃபுல்லா வசனம் கோட் பண்ணுவாங்க, செய்தி கேட்டுட்டே இருப்பாங்க. பா இருந்தா இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பக்கத்துல பழகி பார்த்தா தான் தெரியும் வெளியே வரும் பொழுது. லிவிங் இன் டினாயல். தனக்கு பிளாக் ஹோல் இருக்கு, வலி இருக்கு அப்படின்றதே என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க, இந்த பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த திட்டம் பிடிச்சிருக்கா? டினாயல். லிவ் இன் டினாயல். எனக்கு ப்ராப்ளம், யாருக்கு ப்ராப்ளம் இல்லை, இதுவும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நல்லதா இருக்கு அப்படின்னு தன்னைவே ஏமாத்திட்டு இருக்குது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் அன்
ஐ டோன்ட் ஹாவ் அ பிளாக் ஹோல். எனக்கு என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை, எனக்கு வலி உள்ள வலி அப்படின்றதே என்னது இல்லை அப்படி சொல்றாங்க. இப்ப அடுத்து இன்னொரு திட்டம் இருக்கு பாருங்க. அது என்னதுன்னா, அது பேர் என்னன்னா மெடிகேஷன். மெடிகேஷன்னா தமிழ்ல எப்படி சொல்றது? மருந்து தேவை. என்ன தேவை? கரெக்டா ரூ? மருந்து. இது இவங்க என்னன்னா, ஐ ஆம் நாட், அதை ஃபுல்லா நம்புறாங்க, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு பேர் இட். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு பேர் த பெயின். ஐ எம் நாட், நான் அன்பு கூறப்பட்டவனாக இல்லை, ஆனா அந்த வழியை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அதுக்கு என்ன தேவை? ஏதாவது தேவை. ஸோ தண்ணி, சிகரெட், போனோகிராஃபி, இது அது, சம் நார்கோட்டிக்ஸ், சம் ஹை, momentary high. Facebook, WhatsApp. Facebook, WhatsApp. ஏன் Facebook எப்போ பார்த்தாலும் நோண்டினே இருக்கும்? பக்கத்தில் கேள்வி, ஏன் நோண்டினே இருக்க? You're medicating your pain. You're medicating your pain. உன வலி என்ன செய்யற? ஏதோ பேண்டேஜ் போட்டு மறைக்க ட்ரை பண்ற. காஃபி, டீ, ஷாப்பிங், மேக்கப், ஏகப்பட்டதை வச்சு மெடிக்கேட் பண்றோம் பாருங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க அத்தி இலைகள் என்ன? உங்க வெக்கத்தை எதை வச்சு மறைக்க ட்ரை பண்றீங்க? வாட் ஆர் யூ யூசிங்? வாட் ஆர் யூ யூசிங்? வாட் ஆர் யூ யூசிங் டு கவர் அப்? மெடிகேஷன். மூணு திட்டம் பார்த்துருக்கோம். நாலாவது திட்டம், அது சூப்பர் திட்டம் பாருங்க. அது என்ன திட்டம்னா, ஃபிக்ஸ் மீ திட்டம். ஃபிக்ஸ் மீனா என்னன்னா, ஐ எம் நாட், யூ ஆர் த ப்ராப்ளம், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இட்ஸ் யோர் ஃபால்ட். நான் அன்பு கூறப்பட்டவனாக இல்லை, நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இருக்க காரணம் யார் தான்? நீ தான். நான் இப்படி உணர்றேனா, நான் இப்படி கேவலமா என்னை குறித்து யோசிக்கிறேன்னா, அதுக்கு காரணமே என்னை இப்படி உணர வைக்கிறதே யார் தான்? நீ தான். ஃபிக்ஸ் மீ, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு என்ன? நீ தான். நீ இப்படி பேசினல, அதனால தான் நான் அப்படி இருக்கேன். நீ இப்படி சொன்னல, அதனால தான் நான் அப்படி இருக்கேன். சொல்லுங்க, இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது என்ன பண்ணலாம்? போய் ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா சாப்பிட்ட அப்படின்னு என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு கொடுத்த மனைவி, நீங்கள் எனக்கு கொடுத்த மனைவி. சோ யார் தப்பா? ஆண்டவர் தப்பு. அந்த மாட்ட போய் கேட்கிறார், நீ ஏன்பா சாப்பிட்டனா? இந்த பிஸ் ஆஸ், சர்ப்பம் வந்துருச்சு. சொல்லுங்க, wherever there is shame there is blame. எங்கெல்லாம் வெட்கம் இருக்கும் அங்க என்ன இருக்கு? குற்றம் சுமத்துதலும் இருக்கு. சோ இந்த பிளாக் ஹோல்ல மெயினா என்ன இருக்குது? வெட்கம் இருக்கு, ஷேம் இருக்கு, அவமானம் இருக்கு. சோ அந்த அவமானம், வலி தாங்க முடியாம என்ன பண்றோம்? குற்றம் சுமத்திட்டே இருக்கோம், குற்றம் சுமத்திட்டே இருக்கோம். ஃபிக்ஸ் மீ, இட்ஸ் யோர் ஃபால்ட், எஸ் ஐ அம் லைக் திஸ், இட்ஸ் யோர் ஃபால்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க, கடைசி ஒரு திட்டம் இருக்கு. இந்த 4 திட்டமும் பிடிக்கலன்னா தயவு செய்து இந்த திட்டத்தில் என்ன செய்யுங்க, சேருங்க. இது என்ன திட்டம்னா, கன்ஃபர்மேஷனல் சொசைட்டி. கன்ஃபர்மேஷனல் சொசைட்டி அப்படின்னா என்னதுன்னா, ஐ எம் நாட்டை ஃபுல்லாக நம்புவாங்க,
பொய்யை நம்புவாங்க. ஐ ஆம் நாட், நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை அப்படின்ற போய் நம்பிட்டு என்ன சொல்லுவாங்க? ஐ ஆம் நாட், பட் டெல் மீ இட்ஸ் ஓகே. கிளப்பு, நம்ம எல்லாரும் இப்படிதான் இருக்கோம். ஸோ நீ என்ன செய்யாத, என்ன இதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லாத. இது என்ன சொல்லி, இது ஓகே சொல்லிடு. உனக்கும் வழி இருக்கு, எனக்கும் வழி இருக்கு. நம்ம என்ன செஞ்சோம்? ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்போம். டெல் மீ இட்ஸ் ஓகே. இந்த வழியை அட்ரஸ் பண்ணணும், நீ என்ன செய்யாத, சொல்லாத. மொத்தத்துக்கு பாவம் 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 சர்ச்சை அடிச்சுக்குதே. அந்த பாவம் பண்றாங்க, பாவம் பண்றாங்க, பாவம் பண்றாங்க. பாவம்னா என்னங்க? பாவம் இஸ் நத்திங் பட் it is the destructive ways that we are all using to deal with our pain. என்னதுங்க பாவம்? இந்த வலியை சமாளிப்பதற்காக நாம் யூஸ் பண்றோமே, நம்மளையே அழிக்கிறதான சில காரியங்கள். என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னது வரைக்கும்? பொர்னோகிராஃபி சொன்னேன், தண்ணி சொன்னேன், சிகரெட் சொன்னேன், காஃபி சொன்னேன், டீ சொன்னேன், வாட்ஸ்அப் சொன்னேன், ஃபேஸ்புக் சொன்னேன், ஊழியம் சொன்னேன், பிரசங்கம் சொன்னேன், வேலை சொன்னேன், ஷாப்பிங் சொன்னேன், மேக்கப் சொன்னேன், என்டர்டெயின்மெண்ட் சொன்னேன். நீயா, நானா, அவளா, இவளா, ஏன் இதையே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்? சீரியல் இல்லைன்னா நம்ம அம்மாக்கெல்லாம் அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆடு. இந்த கண்ணு மாத்த இந்த கண் ரெப்ப மாத்த கிடுகிடுன்னு அடிக்குது. ஏன் அப்படி எல்லாம் பண்ணுது? அதெல்லாம் நம்ம பெயினை மறைக்கிறதுக்காக நம்மளே பிளக் பண்ண காரியங்கள். சோ அது இல்லைன்னா என்ன பண்ணுது? என்ன வெளியே வருது? பிளாக் ஹோல் வெளியே வருது. கூவம் இஸ் கமிங் அவுட். சொல்லுங்க, sin is not knowing daddy. பிதாவை அறியாமல் இருப்பதா என்னது? பாவம். what are sins? பாவங்கள் என்னது? destructive ways of dealing with that pain of disconnection. அந்த உறவு இல்லாம இருக்கிறதுனால ஏற்படுகிற வலியை சமாளிப்பதற்காக நாம் யூஸ் பண்ற காரியங்கள் தான் என்னது? பாவங்கள், sins, actions. சோ அந்த தேவன் இருக்கார்ல, முதல்ல இருக்கிற தேவன், நியாயாதிபதி தேவன், ஜட்ஜ், விக்குதல, அவன் இந்த பாவத்தை அவன் இதெல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? தண்டிக்கணும், தண்டனை. இதை தண்டிச்சா, இந்த கேட்டகரி தண்டிச்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க. பிளாக் ஹோலை தண்டிக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, வியாதியஸ்தனுக்கே வைத்தியம் தேவை. இந்த பிளாக் ஹோல தேவன் எப்படி பார்க்கிறாரு? வியாதியா பார்க்கிறாரு. நமக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படி பார்க்கிறாரு. சுகம் தேவைன்னு சொல்லி பார்க்கிறார். சுகம் தேவைன்னு சொல்லி பார்க்கிறார். இந்த பிளாக் ஹோல்லாம் இருக்குல்ல, ஐ எம் நாட். இதுல இன்னொன்று ஒரு காமன் டினாமினேட்டர் இருக்கு. இது எல்லாத்துலயும் ஒரு பொய் இருக்குன்னு சொன்னேன். இதுல எல்லாத்துலயும் ஒரு வலி இருக்குன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? எல்லாத்துலயும் பொய் இருக்கு, எல்லாத்துலயும் வலி இருக்கு, வேதனை இருக்கு. இன்னொன்னு இருக்கு, இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா, என் தேவனே இருக்கு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த ஒவ்வொரு பிளாக் ஹோல்லையும் எப்படி உணர்றோம்? தேவனால கைவிடப்பட்டவர்களாக உணர்றோம். அதுதான் பாவம். நாட் நோயிங் டாடி, பிதாவை அறியாமல் இருப்பது, தேவனால் கைவிடப்பட்டவனாக உணர்றது. ஆதாம் தேவனால கைவிடப்பட்டவனாக உணர்ந்தானா? ஆனா தேவன் கைவிட்டு இருந்தாரா? இல்ல. சோ பிளாக் ஹோல்ல எல்லா பிளாக் ஹோல் பிராக்மெண்ட்ஸ், எல்லா பிராக்மெண்ட்ஸ்லயும், எல்லா துண்டுகள்லயும், எல்லா பிஞ்சு கிடக்கிற துண்டுகள்லயும் என்ன இருக்குது? மை காட் why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சோ அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்தை நம்ம என்ன செய்ய விரும்புறதே இல்ல, பார்க்க விரும்புறதே கிடையாது. சொல்லுங்க, உங்களுக்கு நீதி, உண்மையான நீதி, இதெல்லாம் சுகமாகிறது தான் நீதி. அது யோவான் 6:12 அவர் சொல்றாரு, மீதியா இருக்கிற துணிக்கைகள் என்ன செய்ய? சேர்த்து எடுத்து வை. அதுல ஒன்னும் என்ன செய்யக்கூடாது?
வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி. அந்த துணிக்கை அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படி என்னன்னு இருக்கு? fragments இருக்கு. ஜீசஸ் சொல்றாரு, pick up all the fragments, nothing should be lost, nothing should go waste. Pick up all the fragments, nothing should go waste. சொல்லு. அது வெறும் அந்த ரொட்டி துண்டு மாத்திரம் இல்ல, ரொட்டி துண்டு மாத்திரம் இல்ல. அவரே சொல்லிட்டாரு, நான் தான் ஜீவ அப்பம், உங்களுக்காக என்ன செய்றேன்? பிட்கப்படுகிறேன்னு சொல்றாரு. உங்களுக்காக நான் பிட்கப்படுறேன், உங்களுக்காக நான் ஃப்ராக்மெண்ட் ஆறேன், நான் துண்டு துண்டாறேன். ஏன்? ஒரு துண்டு கூட வீணா போக கூடாதுன்னு சொல்றாரு. சொல்லு, ஒரு துண்டையும் வீணா போட மாட்டார். ஒரு ஃப்ராக்மெண்ட் என்ன செய்ய விட மாட்டார், வீணா போட மாட்டார். அது எப்பேற்பட்ட பிளாக் ஹோலா இருந்தாலும் சரி, பிளாக் ஹோலுக்கே பிளாக் ஹோலா இருந்தாலும் சரி, அந்த துண்டை கண்டிப்பா அவர் என்ன செய்வார்? ஹீல் பண்ணி ஹீல் பண்ணி ஹீல் பண்ணி உங்களை ஹோல் ஹார்ட்டடா மாத்துறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹோல் ஹார்ட்டட். ஹோல் ஹார்ட்டட். ஹீ, அதாவது ஏசாயா 61 என்ன சொல்றாரு? ஹீ பிரிங்ஸ் ஹீலிங் டு த broken hearted. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன செய்யறாரா? காயம் கட்டுகிறார். அதுதான் அவருடைய ஜாப் ப்ரொஃபைல், வேலையே அதுதான். சோ எப்படி எப்படி what is how can we be healed? How can we be healed? எப்படி சுகம் பெறுவது? எப்படி சுகம் பெறுவது? அதை தெரிஞ்சா நாங்க ஏங்க உட்கார்ந்துருக்கோம்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹீலிங்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹீலிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, யூ ஹாவ் டு என்ன பண்ணணும்? பிளாக் ஹோல் என்ன செய்யணும்? விசிட் பண்ணணும். மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாதியஸ்தனுக்கே வைத்தியம் தேவை. ஒரு கட்டி வந்திருக்கு, உட்கார இடத்துல கட்டி. போய் டாக்டர்கிட்ட போறீங்க, என்ன ப்ராப்ளம் கேட்கிறாரு. சொல்றீங்க, உட்கார இடத்துல கட்டி, எங்க காட்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பதில் என்ன சொல்றாரு? எங்க எங்க காட்டுங்க. நீங்க இல்ல, பேண்ட் எல்லாம் கழட்ட முடியாதுங்க, உட்கார இடத்துல கட்டின்னு சொல்லிட்டேன்ல, நீங்களா பார்த்துதான் மருந்து கொடுங்க அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாரு? உட்காரத்துல கட்டினா தள்ளி உட்காந்துக்கோன்னு. சொல்லுங்க, டாக்டர்கிட்ட காட்டலைன்னா சுகம் வராது. நீங்களா உட்காந்து நோண்ட வேணாம். நீங்களா நோன்றது தான் அது இன்னர் ஹீலிங் மினிஸ்ட்ரி. பாருங்க, நீங்களா உட்காந்து எங்கெல்லாம் பிளாக் ஹோல் பிளாக் ஹோல், நீங்களா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள வெறும் ஹோல் தான் இருக்கும், வெறும் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்களா உள்ள பாத்தீங்கன்னா, நீங்களா உள்ள பார்க்க கூடாது. நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா, உறவுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க உறவுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, நீங்க நெருங்கி பழகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? சில மேட்ரு வெளியே வரும். வெளியே வரதை என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்களா உட்காந்து நோண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்களா உட்காந்து நோண்டுனீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? ரிலேஷன்ஷிப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல அது இன்டென்ஷனா இருங்க. நான் ரிலேஷன்ஷிப்பை, உறவை முக்கியப்படுத்துவேன், என்னோட எல்லா உறவுகளையும் முக்கியப்படுத்துவேன்னு சொல்லி நீங்க உறவுல முக்கியப்படுத்தி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன வருங்க? வெளியில பிளாக் ஹோல் வெளியே வரும். வரும்பொழுது நீங்க என்ன செய்யுங்க? அதை அட்ரஸ் பண்ணுங்க. எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு சொல்றேன். எப்படி அட்ரஸ் பண்றது? நான் ஃபர்ஸ்ட் அதை ஃபேஸ் பண்ணணும். அதை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது? எப்படி ஃபேஸ் பண்றது? நான் நல்லா கவனிங்க. இது அந்த நியாயாதிபதியாகிய தேவனுக்கு தான் இது என்ன செய்யாது? பிடிக்காது. வார்த்தை மாம்சமாகி உங்களுடைய ஒவ்வொரு பிளாக் ஹோல்குள்ளேயும் யார் போயிட்டா? ஜீசஸ் போயிட்டாரு. சோ நீங்க இயேசு அங்க கூட்டிட்டு போகணும்னே அவசியம் இல்லை. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க யாரை பார்ப்பீங்க? இயேசுவை பார்ப்பீங்க. சொல்லுங்க, he is already there. He is already there. என்னன்னா, சுவிசேஷம் என்றால் என்ன?
ஏன் இயேசு சிலுவையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கத்துனாரு? எத்தனையோ மேட்ரு சொல்லி கத்திருக்கலாம்ல. வழியில வேற ஏதாவது நீங்களா இருந்தீங்கன்னா வழியில கெட்ட வார்த்தை சொல்லி கத்திருப்பீங்க. ஏசு எத்தனையோ மேட்டர் சொல்லி கத்திருக்கலாம். ஆனா என்ன சொல்லி கத்தினாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாவமானார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. பாவமானார்னா என்ன? சட்டத்திட்ட அடிப்படையில பாவமானார்னா எப்படி ஆனார்னு கேட்டா எவனுக்குமே பதில் கிடையாது. சட்டத்திட்ட அடிப்படையில இயேசு பாவமானார்னா என்ன அர்த்தம்? இயேசு திருட்டானாரா? போனோகிராஃபி ஆனாரா? கிரியையின் அடிப்படையில பாவத்தை விவரிச்சிட்டு இருந்தோம்னா இயேசு பாவமானார்னா என்ன? அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஆனா உறவின் அடிப்படையில பாவத்தை எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தேவனை அறியாமல் இருப்பதுதான் பாவம், அதுதான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனான பிரச்சனை அப்படின்னு சொல்லி விளக்கணும்னா இயேசு பாவமானார் அப்படின்னா நமக்கு என்ன செய்யிருக்கு? விளக்கம் இருக்கு. we have an explanation. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு செத்தாரா? இல்ல. அந்த இருளுக்குள்ள போய் அந்த தேவனை, நியாயாதிபதியாகிய தேவன், ஆதாம் பார்த்த தேவன், அது அவன் மனசுல உண்மையா இருக்கிற தேவன், அந்த உடைந்த ஆதாமின் மனசு அந்த கண்ணாடியை போட்டு பார்த்து அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? பரிசுத்த திரும்ப வந்து அந்த பிளாக் ஹோல்ல ஏசு நம்மளுடைய பிளாக் ஹோல்ல உள்ள போனோடனே பரிசுத்தாவினர் அங்க லைட் அடிச்சு காட்டுறாரு பாருங்க. லைட் அடிச்சு காட்டி இது பொய், இப்படிப்பட்ட தேவனே கிடையாதுன்னு சொல்லி. சங்கீதம் 22:24 வாசிங்க. சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டு. சங்கீதம் 22:1 தான் என்னது? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படியே தொடர்ந்து வாசிட்டே வந்தீங்கன்னா சொல்றாரு, பிதா அவர் என்ன செய்யலையாம்? கைவிடலையாம். பிதா அவர் முகத்தை என்ன செய்யலையாம்? திருப்பலையாம். அருவருப்பா எண்ணலையாம், அற்பமா எண்ணலையாம். ஆனால் அவர் கூப்பிட பொழுது கேட்டருளினார். கேட்டருளனாலதான் கடைசி லைன் என்னன்னு சொல்லிட்டு இயேசு மறிக்கிறாரு, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சோ நல்லா சொல்லுங்க, இயேசு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசு பக்கத்துல உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க. இயேசு உங்களுடைய பிளாக் ஹோல்குள்ள போய் அந்த இடத்துல இருந்து பிதாவை கண்டுபிடிச்சிட்டார். எந்த பிளாக் ஹோலா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள இயேசு ஏற்கனவே போய் அந்த பிளாக் ஹோல்ல இருந்து யாரை கண்டுபிடிச்சிட்டாரு? பிதாவை கண்டுபிடிச்சிட்டார். இப்ப இயேசு போய் பிதாவை கண்டுபிடிக்காத எந்த இருளும் இந்த உலகத்தில் இல்லை. அதனாலதான் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு முகமுகமாய் இருந்தது. அந்த ஓடு தேவனோடு அப்படின்றது முகமுகமாய் அர்த்தம். தேவனோடு முகமுகமாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன்ன்றது பைபிள்ல எதை பொறுத்துதான்? எதுங்க ஜீவன்? பிதாவை அறிவதே ஜீவன். சொல்லுங்க, இயேசு பிதாவை அறிகிற அறிவு நமக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அப்புறம் அடுத்து இன்னொரு பாயிண்ட் வர சொல்றாரு, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. Darkness cannot comprehend that light because Jesus knows the Father without any veil. ஒரு ஸ்கிரீனும் இல்லாம பிதாவை இப்படி முகமுகமாய் அறிந்திருக்கிறார். அந்த ஜீவன் எந்த இருளும் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. So already the light and the life of Jesus, which is knowing Daddy, has found itself in your black hole. ஏற்கனவே இயேசு அந்த இடத்துக்கு போய் யாரை கண்டுபிடிச்சா? பிதா கண்டுபிடிச்சா. அப்புறம் ஏன் இன்னும் எனக்கு வலிக்குது? ஏன் இன்னும் வலிக்குதா? நீங்க இன்னும் அதை என்ன செய்யவே இல்லை, விசிட் பண்ணவே. அது திரும்பி நீங்க விசிட் பண்ணி இயேசு அந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ஹீல் ஆயிரும். ஹீல் ஆகி அந்த பிளாக் ஹோல் ஃபிராக்மெண்ட் ஹீல் ஆகி போய் உங்க சோலோட அட்டாச் ஆயிரும். ஹோல் ஹார்ட்டடா மாறிடுவீங்க. இட்ஸ் as simple as that. As simple as that. எந்த ஒரு மேட்டரா இருக்கட்டும், திரும்ப திரும்ப ஒரே விதமா ரியாக்ஷன் வந்துட்டே இருக்காது. அப்படி வரும்போது நீங்களே ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் அதை என்ன செய்ய போறேன்? விசிட் பண்ண போறேன். விசிட் பண்ணும்போது நான் அங்க யாரை பார்க்கணும்?
உம்மை பார்க்கணும். நீர் அந்த இடத்துல இருந்து பிதாவை கண்டுபிடிச்ச அந்த அறிவை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன சொன்னாராம்? எனக்குரியதை எடுத்து உங்களுக்கு என்ன செய்வாராம்? ஷேர் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. He will share what is mine. So பிதாவை அறிகிற அறிவை, அந்த இயேசுனுடைய அறிவை யார்கிட்ட ஷேர் பண்றா பரிசுத்த ஆவியானவர்? நம்மகிட்ட. எங்க ஷேர் பண்றாரு? நம்மளுடைய பிளாக் ஹோல்ல. அதான் சொன்னேன், knowing the Father's heart in our darkest night through the blessed Holy Spirit is eternal life. நித்திய ஜீவன் என்றால் என்ன? பிதாவை நம்முடைய இருளான சூழ்நிலையில இயேசு அறிகிற விதமாய், இயேசுவின் கண்கள் மூலமாய் பிதாவை பார்ப்பது. யாரின் உதவினால? பரிசுத்த ஆவியினால் உதவினால. அதுதான் நித்திய ஜீவன். அப்படிதான் சுகமாகிறோம். ஆமென். என்னென்ன ஸ்கீம்ஸ்? சுயமீட்பு, டினாயல், எனக்கு பிரச்சனையே இல்லை. மூணாவது என்ன? மெடிகேஷன், வலியை தாங்க முடியல, அது ஏதாவது வச்சு என்ன செய்யணும்? வலியை இது பண்ணணும். நாலாவது ஃபிக்ஸ் மீ. ஃபிக்ஸ் மீ என்ன? நான் எப்படி இருக்கு காரணம் நீ தான், இட்ஸ் யோர் ஃபால்ட். அஞ்சாவது என்ன? கன்ஃபர்மேஷன் சொசைட்டி. நான் இப்படி தான் இருக்கேன், ஆனால் என்ன செய்யுது? இது ஓகேன்னு சொல்லிடு. இது நீ இது வந்து அட்ரஸ் பண்ணணும், மாற்றணும் அப்படிலாம் சொல்லாத. ஸோ ஓகே அப்படி சொல்லி. ஆனால் இது 5 மேட்ரும் நமக்கு என்ன செய்யாது? உதவி செய்யாது, ஹீல் பண்ணாது. நம்மளை ஹீல் பண்ணக்கூடியது ஒரே ஒன்று தான். என்னது? டர்ன், see it. And when you see it, நீங்கள் பார்க்கும் பொழுது யாரை பார்ப்பீங்க? ஏற்கனவே அங்கே யார் இருக்கிறத பார்ப்பீங்க? ஏசு அங்கே இருக்கிறத பார்ப்பீங்க. சும்மா உட்காந்து இருக்க மாதிரி இல்லை. ஏசு வந்து இருள உட்காந்து ஏற்கனவே யாரை பார்த்துட்டா? பிதாவை பார்த்துட்டா. பார்த்தது மாத்திரம் இல்லை, அந்த அறிவை யார்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறார்? உங்கள் ஒவ்வொருத்தையும் ஷேர் பண்ண விரும்புகிறார்.